ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான மசாலா டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ குடிக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக டீ குடிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸால் அளக்குறீங்களோ அதே கிளாஸால் பாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ இஞ்சி பூண்டு தட்டுற உரலில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதையும் நல்லா தட்டி எடுத்துடலாம். இப்போ இதை தட்டி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை தண்ணியில் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சியும் ஏலக்காயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேணும்னா பட்டை சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பட்டையோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா இது 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா பால் பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம டீ ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டீ ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.